ஸ்தோத்திரமப்பா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பலன் கொடுப்பவரால் பலன் கொடுப்பவரால் பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையுமே செய்வே. இந்த வருஷத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கிருபையாய் நம்மளை கொண்டு வந்தபடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் அபாலா சந்தால கிருபை தந்தவர், பலன் தந்தவர், இரக்கம் தந்தவர், தயவு தந்தவர், அபிஷேகம் தந்தவர், வார்த்தை தந்தவர், சுகம் தந்தவர், ஜீவன் தந்தவர். ஓ ரகபாலா தானமானா தீனமாலா சந்தாலா கபாதா ரபா ரிபாலா ரபா சந்தாலா. அவரிடத்துல வரும்போது ஒருபோது நம்ம விரும்பி அனுப்புவதே இல்லை. அவரிடத்துல வரும்போதெல்லாம் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். ஓ நம்மை நிரப்பி அனுப்புகிறார். ஓ ரிதாரா சந்தாலா கதானா ஹந்தரே ஹேமானா திகலாபா ரிபாலா சிவா பாபா பாபா பா. ஓ ரிபா தானா கந்தானா ஹந்தரே ஹேமானா சிவா பாபா பாபா. ஆவியானவரே 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 உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த காலை ஆராதனை கூட கர்த்தருடைய கருத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஏகமனதாக நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த 2ஆம் கர்த்தருடைய நாளிலே அப்பா 11/1/2026 உம்முடைய சமூகத்திலே கூடும்படியாய் அடியாரை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 பேர் 3 பேர் என் நாமத்தால் எங்கள் குடிகளோ அவங்க மத்தியிலே நடுவிலே இருக்கிறேன்னு சொன்னீரே. உங்கள் வாழ்த்தபடி எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றியப்பா. இந்த ஆராதனை என்ற திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவரே நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களை உறுதி கூட தாழ்த்துகிறோம். உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும். எங்களுடைய ஆவிய ஆத்மா சரீரத்தை கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க.
இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். வருகிற ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த வாகனம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே இயேசுவை நாங்கள் பாடுகிற பாடல்கள் அந்த வழியாக எங்களோடு பேசும். நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்கள் துதியின் மத்தியிலே நீ வாசம் செய்யும். ஆவியானவர் தாமே அசைவாடுவீராக. துதிக்கும் போதே விடுதலை வரட்டும். அந்த நன்றியின் உள்ளம் வரட்டும். கர்த்தர் கிருபையாக இந்த வருஷத்தை காண பண்ணி இந்த வருஷத்தில் ஆண்டவர் கிருபையாக இந்த வாரமெல்லாம் எங்களோடு இருந்து நீ நடத்தி வந்த எல்லா தெய்வக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் போது பண்ணும்போது கிருபை பெருகணும். துதிக்கும் போது ஆண்டவரே இயேசுவை அபிஷேகம் பெருகணும். பலன் பெருகணும். சுகம் பெருகணும். தெய்வ பிரசனம் அளவில்லாமல் பெருகணும். இந்த ஆலயம் இப்போதே உடைய மகிமையினால் நிரம்பட்டும். ஓ ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவி நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க மேலே இந்த மகிமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். விடுதலை இறங்கட்டும். ஆவியோடும் விடுதலையோடுமே ஆராதிக்க கிருபை செய்வீராகப்பா. ஓ கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே இதோ என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த சாணத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. நாளை கூட கர்த்தர் தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நாங்கள் ஏற்கப்போ எல்லா ஜபத்துக்கு பதில் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை மூலிமா எங்களோட பேசுங்க. பேசுகிற நீங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்னீரே என்ற ஆவியாரை வெளிப்படுத்துவீராக. கர்த்தாவே எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இப்போதும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை பிரகாரமாக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது என்னால் உண்டான நீதி என் ஊழியக்காரன் சுகந்தம் என்று சொன்னீரேன். இப்போதே ஆராதனை விரோதமாக எங்கள் ஆராதனை பரிசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற மனிதனுடைய வன்கண் போராமை எரிச்சல் ஆண்டவரே கர்த்தாவே எல்லாம் பிசாசை கிரிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டுகிறோம்ப்பா. கர்த்தரில் ஒப்பு கொடுக்குறோம். வருகிற சுகபத்திரமாய் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென் ஆமென். உட்காருவோம். உட்கார்ந்து கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்தில் பாடுவோம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலே. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலே. தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வழிபரப்பது சோதனமே. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வழிபரப்பது சோதனமே. சர்வ பூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிறது
துதிக்கப்படத்தக்கவர். நமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தேவனே உமது ஆலயம் நடுவே உம் கிருபையை சிந்திக்கிறோம். தேவனே உமது ஆலயம் நடுவே உம் கிருபையை
இயேசு என்னென்றும் சதா காலம் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆங்கில பாடலை பாடுவோம். In the cross, be my glory, till my raptured soul shall find rest beyond the river. பாடுவோம். Jesus, keep me near the cross. There's a precious fountain, free to all the healing stream, flows from Calvary's mountain. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Near the cross, a trembling soul, love and mercy found me. There the bright and morning star shed its beams around me. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Near the cross, O Lamb of God, bring its scenes before me. Help me walk from day to day with its shadow o'er me. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Near the cross, I'll watch and wait, hoping, trusting ever, till I reach the golden strand, just beyond the river. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. The cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Hallelujah. தமிழ் பாட்டு பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் 2 பேர் 3 பேர் கூடினாலே மத்தியில் இருக்கிறவர். அது கூடுறது மனிதனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதோ மனுஷன் மத்தியில் தேவன் வாசம் செய்ய உற்சாகமாக கையில் தட்டி பாட போகிறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாமரைக்கும் ஸ்தலமே, தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமரை
வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களே, ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களே, ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடும் இயேசு விசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடும் இயேசு விசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசுபரன், மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசுபரன், மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹalleluya. கையில தட்டி நம்ம ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 அப்பா. எங்க மத்தியிலே மனிதர்களாகிய எங்க மத்தியிலே நீர் வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
உங்களை குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டு உங்க மத்தியிலே வாசம் செய்வேன் சொன்ன வார்த்தையின்படியே ஓ ஆவியாய் வாசம் பண்ணுகிறீர், பிரசன்னமாய் வாசம் பண்ணுகிறீர், கிருபையாய் வாசம் பண்ணுகிறீர், இரக்கமாய் வாசம் பண்ணுகிறீர். ஓ ஆண்டவரே, பெரியவராய் வாசம் பண்ணுகிறீர், பரிசுத்தராய் வாசம் பண்ணுகிறீரப்பா. ஓ நன்றிப்பா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஆமே. அவர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் இந்த கால விசுவாசிங்க? பக்கத்து பாசம் நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர். அவர் தேவனாய் நம்மோடு பேசுகிறார். ஆமே. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். வார்த்தை மூலியமாய் பேசுகிறார், ஆவியின் மூலியமாய் பேசுகிறார். கர்த்தர் நமக்கு சொப்பனம் மூலியமாய் பேசுகிறார், தரிசனம் மூலியமாய் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். அதனாலே நாம் உற்சாகமாக பாட போகிறோம். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்க வசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்க வசம் எனக்கு தந்தாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உயர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உயர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன்,
என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கின்றாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாரம் தாண்ட முடியல? எத்தனை பேர் இந்த வாரம் எப்படியாவது தாண்டிடணும் அப்படின்னு வந்திருக்கீங்க? இதை மாத்திரம் தாண்டிட்டேன்னா போதும்பா அப்படின்னு நினச்சி எத்தனை வந்திருக்கீங்க? நம்மளால தாண்ட முடியாது, ஆனால் இயேசு உங்களோட இருந்தால் நீங்கள் தாண்ட முடியும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம தாண்டாதபடி பிசாசு நடுவில் ஏதாவது போட்டுருவான். ஆனால் பயப்படக்கூடாது. தாவீதை போல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் வார்த்தையை அறிக்கை பண்ணார். ஆனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், 1 யோவான் 4:4, இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன், ஆகையால் அவர் என்னோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா நாட்டில் உங்களோட இருக்கிறேன். உங்களோட நம்ம இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு இயேசு இருக்கிறார். பக்கத்து பஸ் உங்களோட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம தாண்ட பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவரை நம்ம துதிக்கணும், அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். நான் பாடும்போது என் உதடுகள் கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா மகிழும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மீட்டு இருக்கிறார், நம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை ரட்சித்து இருக்கிறார். அதுதான் நம்முடைய பெரிய பலன். அவர் ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆகினால நாம் அவரை எப்படி பண்ணலாம்? கம்பீரமாய் நம்ம அகமகலாம். ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து.
ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் கம்பீரமாய் பாடுங்க. எந்த விதத்திலும் நீங்க சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் நம்ம சரீரத்தை மீட்கிறவர் மாத்திரமில்லை, நம்முடைய ஆத்மாவை மீட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆத்மா மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாள்தோறும் உண்மை துதிப்பேன். நான் சொல்றேன், டெய்லி காலையில் நீங்க போய் ஜெப பட்டியலோட போக வேண்டாம். காலையில இருந்து அவரை துதித்து பாருங்க. காலையில் இருந்தோன்னு ஆண்டவரே சோத்திரம்பா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜெபித்து துதித்து பாருங்க. அந்த துதி மத்தியிலே வாசம் செய்கிறவர், நீங்கள் அவரை உயர்த்த அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. புரியாத பாதையிலே நடத்துவார், புதிய வழிகளே நடத்துவார். சொல்லுங்க, புரியாத பாதையில் நடத்துவார், புதிய வழிகளே நடத்துவார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வருஷத்தில் நடத்த போகிறா தெரியல. ஆனால் அதுக்கு என்ன வேணும்? ஆண்டவரை கம்பீரமாய் பாடணும், துதிக்கணும். எல்லா நேரங்களிலும் சூழ்நிலையிலும் கர்த்தரையே துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் இயேசு ஒருபோதும் மாறாதவர், என் இயேசு என்னை கைவிடாதவர். என் இயேசு நோக்கி பார்க்குற முகம் வெக்கப்பட்டு போகாது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை பின்தொடரும். ஓ, இயேசு என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவா. அவர் சித்தத்தை செய்ய என்னை கத்த பலப்படுத்துவா. ஒவ்வொரு நாளும் எனக்கு பாதையை காட்டுவா, புதிய வழிகளை காட்டுவா, புதிய காரியங்களை செய்வா என்று ஆண்டவர் அப்படியே நீ ரொம்ப நல்லவரப்பா அப்படின்னு புகழ்ந்து நீங்கள் அவரை உயர்த்த துதிக்க கர்த்தர்களை அப்படியே உயர்த்துவார். ஆமென். அதுதான், அப்படிதான் விசுவாசத்தோடு பாடணும். கர்த்தர் அப்படியே இறங்கி வந்துடுவார். நீங்கள் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லுவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயம். எத்தனை பேருக்கு அதிசயம் வேணும்? எத்தனை பேருக்கு கர்த்தரால் ஆயிற்றுன்னு சொல்லணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வேதனைப்படும் போது, நம்ம சோதிக்கப்படும் போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் தான் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. பாடுமா, புரியாத பாதையில் புதிய வழியை நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர். பாடுங்க, கர்த்தர் நிச்சயமா அப்படி செய்வார். பாடுவோம். புரியாத பாதையில் புதிய வழிகளில் புரியாத பாதையில் தவிர வழிகளில் நடத்தினீர் என் இயேசுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே.
கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிச்சே என் இயேசுவே. நான் துயிலால் படுக்கையை நனைந்த வேளையில் அழைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைந்த வேளையில் அழைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே.
செலுத்துவேன். உன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்துவேன். உன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். Hallelujah. Hallelujah. அப்படியானது. Hallelujah. ஆராதிங்க. Hallelujah. ஓ, நீ செய்த எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரப்பா. வேதனை அறிந்தவரே, சோதனை புரிந்தவரே, ஓ உதவி செய்தவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் செய்கிற அதிசயங்கள் ஏராளம். ஓ ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் ஊர்கள் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே,
ஆனந்த மையப்படுத்தி, ஓ ஹalleluya, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும், கிருபை வேண்டும், பலன் வேண்டும், அபிஷேகம் வேண்டும், சுகம் வேண்டும், ஜீவன் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று நல்ல கையில தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தேவன் இயேசுவை போல நல்லவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் போல தேற்றவாளர், துணையாளர். ஓ ஹalleluya, பார்க்கவே முடியாது அந்த நல்ல இயேசுவை கரங்களை தட்டி, இயேசுவே, ஓ நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில முதல்ல நீங்க தான் வேணும். இயேசு சொன்னது போல 6:33 மத்திய, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை தேடுதல மாத்திரம் குறை வைக்காதீங்க. ஓ ஹalleluya, அவரை தேடுங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். துதி கன மகிமை அவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். அப்படியே அமைதியாக உட்காரு.